அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளிலே மிக முக்கிய செய்தி, பிரேக்கிங் நியூஸாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி புறக்கணிக்கப்படுகிறது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது 3 நாட்களாக அமலாக்கத்துறை இடி டிபார்ட்மெண்ட் ரெய்டு சென்றது. இந்த ரெய்டு நிறைவுற்று இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின செய்திகள் கசிய துவங்கியிருக்கு. மீடியாவில் எதிர்கட்சிகள் கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு டாபிக் இது. ஏன் இதை பற்றி யாருமே இன்னும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியலை. தமிழ்நாட்டில், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக இந்தியாவிலேயே ஒரு 50 வருஷமாக நடந்த ஊழல்லே மிகப்பெரிய ஊழலாக கருதப்படக்கூடிய ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல். என்னப்பா மிகப்பெரிய ஊழல்னா பெரிய அவ்வளோ கொள்ள போயிருக்கா? நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 ரூபா தானே வழக்கமாக எடுப்பாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது 10 ரூபா இல்லை. இந்த ஊழல் 2 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கக்கூடும் என்றும் கருத்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது முன்னால் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஸ்கேம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு. அதுல 1,76,000 கோடி மோசடி அப்படின்ற செய்தி பரவப்பட்டது. இதற்காக தான் ராசா கனிமொழி அவர்கள் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊழல், டாஸ்மாக் ஊழல் 2 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வழக்கு, அந்த ஊழலுக்கும் இந்த ஊழலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, 2G ஊழல்ல அரசாங்கத்துக்கு இழப்பீடு இந்த 1,76,000 கோடி ரூபாய் அப்படின்றதான் அதனுடைய பொருள். ஆனா இந்த வழக்குல நேரடியாகவே தோராயமா 2 லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த இடி ரைடு எங்க தொடங்கியது? ஏற்கனவே அமலாக்கத்துறை வலயத்துலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. இப்போ மீண்டும் அவருடைய துறையில ஒரு ரைடு வருது. இது பழைய கேஸை புதுப்பிப்பதற்காக வந்திருக்கா அப்படின்னா அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வழக்கின், இந்த ஊழலை பற்றின முழு விவரத்தையும் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்குவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். இந்த இடி ரெய்டு தொடங்கிய போதே 10 ரூபா செந்தில் பாலாஜி, சாராய அமைச்சர் என்றெல்லாம் மக்களால் அழைக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது மீண்டும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு முன்பு அவர் சிறைக்கு சென்ற வழக்கு என்பது வேலை வாங்கி தருவதாக மக்களிடம் பணம் வாங்கி அதை திருப்பி கொடுத்து விட்டேன், என்னை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி அதை நீதிமன்றம் ஏற்காமல் செய்த தவறை ஒப்புக்கொண்டால், பணத்தை திருப்பி கொண்டால் நீங்கள் செய்தது மோசடி என்று ஆகுமா அப்படின்ற மாதிரியான வழக்கு அது போயிட்டு இருக்கு. வரும் மார்ச் 14ஆம் தேதி அதற்கான விசாரணை உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு. இப்ப இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பித்தது, இது எவ்வாறு தொடங்கியது அப்படின்னு பார்த்தா, சரி இந்த விசாரணை வளையம் கடந்து வந்த பாதையை பார்ப்போம். செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான பினாமிகளாக இருக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள் மீது அவர்களின் அலுவலகம், வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்படுது. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, MCR சங்கர் ஆனந்த் எனக்கூடிய கான்ட்ராக்டர், இவங்க எல்லாமே கரூர் பகுதியை சேர்ந்தவங்க. அடுத்ததா கொங்கு மெஸ் மணி, சக்தி மெஸ் கார்த்திக். இந்த கார்த்திக் என்பவர் அவருடைய பிஏவாவும் இருந்தாரு அப்படின்ற மாதிரி செய்திகளும் இருக்கு. இவங்க 3 பேர் தான் கரூர்ல அனைத்து விதமான காரியங்களையும் செந்தில் பாலாஜிக்காக செய்து கொடுப்பவர். இவங்க தான் அந்த பவர் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் இல்லாம சென்னை சேர்ந்த காசி என்ற நபர், இவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லப்படுது. 4 பேரிடமும் விசாரணை நடக்குது. அதே சமயத்துல பேரலா இங்க டாஸ்மாகோடைய தலைமை அலுவலகத்திலையும் ரெய்ட் நடக்குது. பொதுவாகவே அமலாக்கத்துறை எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரைடு போறதுக்கு முன்னாடியே அங்க என்னெல்லாம் நடந்திருக்க கூடும், என்ன அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இல்லாம அவங்க ரைடு போக மாட்டாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய பிந்தைய வழக்குகள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ இங்க போயிட்டாங்க. இது என்னப்பா செய்தி? பெரும்பாலுமே வெளியில எல்லாருமே யோகித்தது பாத்தீங்கன்னா, பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்க, பிளாக்ல விற்கிறாங்க, கார்டன் பாக்ஸ்ல ஊழல் நடக்குது, எம்டி பாட்டில்ல ஊழல் நடக்குது, இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் எல்லாமே பார்க்கப்பட்டது. அப்போ அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு இந்த ரெய்டு நீட்டிக்கப்படும் போது அங்க பல தீக்கிடும் தகவல்கள் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த தகவலை தொடர்ந்து ஒரு 3 பிராண்ட் சாராய ஆலைகள், SN முருகன் அவர்களுடைய ஆலயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கல்வி தந்தை
மக்களின் காப்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய அக்கார்ட் நிறுவனம், அதுக்கப்புறம் வாசுதேவன் என்பவருடைய கால்ஸ் நிறுவனம். இந்த 3 சாராய ஆலைகளிலையும் இதை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்படுது. அங்க போய் அதுக்கு அப்புறமா அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடோன், டாஸ்மாக்னுடைய குடோன், அங்கேயும் விசாரணை நடக்குது. இந்த விசாரணை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைனல் பிக்சர் தெரிய வருது. இந்த ஃபைனல் பிக்சர் என்ன அப்படின்னா, இப்போ இங்க நடந்த ஊழல் வந்து 10 ரூபா ஊழலோ எம்டி பாட்டில் ஊழலோ கிடையாது. அது மொத்தமா அந்த முழு பூசணிக்காயுமே சோத்துல மறைக்கிற கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல் ஒரு கதை தான் இங்க நடந்தது. அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு வருவாய் கொடுக்கக்கூடிய துறை இந்த டாஸ்மாக் துறை. இந்த துறையில வருஷத்துக்கு 45,000 கோடி ரூபாய் வருமானமாக வருது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முன்னாடி ஒரு போது சொல்லியிருந்தாரு. 2023-24 ஆண்டுக்கான நிதி வருவாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து 45,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருது அப்படின்றதான் ஒரு கணக்கு. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நிறுவனம் மூலமாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அதே தொகை வெளியிலையும் புழங்குது. அதாவது இதுல வர்ற பாதி வெளியில போகுது, யாருக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வருது. இந்த செய்திக்கு பின்னால் தான் நிதியமைச்சராக இருந்த அவர் துறை மாற்றப்பட்டார். இன்று அவர் எங்கு இருக்கிறார், எந்த மீடியா லைட்டுக்கும் வர்றதில்ல, என்ன பண்றாருன்னு தெரியறதில்ல. இந்த நிலைமைக்கு அவர் ஓரம் கட்டப்பட்டார். அன்று அவர் சொன்ன அந்த செய்தி இன்று இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளவர். இது விஞ்ஞான திருட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கட்சிகள் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே அதை கொண்டு போய் முடிச்சிருவாங்க. பொதுவா ஒரு ஊழல் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ரைடு நடக்குது அப்படின்னா ஒரு அதிகாரி தப்பு பண்ணலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் தப்பு பண்ணலாம் அப்படின்றதான் யோசிப்போம். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்த துறையே தப்பு செஞ்சிருக்கு. எதற்காக செந்தில் பாலாஜி வெளியிலிருந்து வந்தவர், இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த டிஎம்கே ஆட்சியில கொடுக்கப்பட்டது அப்படின்னு பலரால் கேள்வி கேட்கப்பட்டது. அவரை வெளியில எடுத்து அடுத்த நாளே அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது. அது எல்லாத்துக்குமான விடை இப்போ இங்க கிடைச்சிருக்கு. இவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு பொருள் கொள்முதல் எப்படி நடக்கும், ஒரு ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ணுது, அதை மொத்தமா கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களுடைய குடோன்ல அதை இருப்பு வைப்பாங்க. இருப்பு வைக்கப்பட்ட அந்த பாட்டில்களை அந்தந்த டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்புவாங்க, அங்க சேல்ஸ் நடக்கும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ இந்த ப்ரொசீஜர்ல எங்க முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 19 - 25 நிறுவனங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த சாராயங்களை, இந்த பாட்டில்களை பர்ச்சேஸ் பண்றதுக்கு, லிக்கர் பாட்டில்ஸை பர்ச்சேஸ் பண்றது. இப்போ 25 நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா சமமா எல்லார்ட்டையும் பகிர்ந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப தோராயமா ஒவ்வொரு கம்பெனிலையும் 3%, 4% வாங்கினோம்னா ஒரு 25 கம்பெனி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு தேவையான சரக்குகளை இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இதுல என்ன செய்தி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த 25 கம்பெனி, 19 - 25 கம்பெனியிடம் மொத்தமாக கொள்முதல் பண்ணல. இவங்க செய்த கொள்முதல்ல பெரும்பாலும் 60 - 75% இந்த 3 நிறுவனங்களிடம் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த 3 நிறுவனங்கள் டிஎம்கே அரசுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கால்ஸ் நிறுவனம், எஸ்என்ஜே, அதுக்கப்புறம் அக்கார்ட். சரி, இதுவே ஃபர்ஸ்ட் ஒரு வயலேஷன். இதை எதன் பேஸ் பண்ணி அவங்கள்ட்ட மட்டும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, எதுக்காகப்பா எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு அவங்கள்ட்ட மட்டும் இவ்வளவு சரக்குகள் வாங்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு போறாங்க. இந்த கேள்விக்கான பதில் இவங்க குடோனுக்கு, அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய குடோனுக்கு போய் பார்க்கும்போது தெரிய வருது. அங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, பேப்பர்ல ரெக்கார்ட்ல இருக்கும்ல இவ்வளவு ஸ்டாக் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 பாட்டில்கள் இருப்பதாக இருப்பு இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, அங்க எத்தனை பாட்டில் உண்மையிலே இருந்தது அப்படின்னா 2,00,000 பாட்டில்கள், அதற்கு மேற்பட்ட பாட்டில்கள் அங்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க கணக்குல கொண்டு வர்றது
50% மதுபானங்களை மட்டுமே. மீதி 50% பிளாக்ல உள்ள வருது. அது கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெக்கார்டையும் கொடுக்காது. அரசுக்கு இதுல வருவாய் எப்படி வருது அப்படின்ற பேட்டர்னை பார்த்தோம்னா, இப்போ தனியார் கம்பெனி தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மதுபானங்களை உற்பத்தி செய்யல, கொள்முதல் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுது. இந்த டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பித்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இந்த 40 ஆண்டுகள் ஆகி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோன்னா, அரசாங்கம் கொள்முதல் பண்ணும், அரசாங்கம் தனியாரிடம் கொடுத்துவிடும், தனியார் நபர்கள் பார் டெண்டர்லாம் எடுத்து அவங்க தான் ஒயின் ஷாப்பே நடத்துவாங்க. அதற்கு பின்னால் ஏன் இந்த கவர்மெண்ட் பிரைவேட்ல இருந்து அபகரிச்சாங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த வியாபாரிகள் எல்லாமே பார்த்தோம்னா குற்ற செயல்கள் பின்னணி அதிகமா செய்யக்கூடிய நபர்கள் இதுல வர்றாங்க. இன்னொன்னு, தனியாருக்கு இவ்வளவு பெரிய வருவாயை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? அரசாங்கமே அதை நடத்தும் போது அரசுக்கு இது பக்கபலமான ஒரு துறையா இருக்கும் அப்படின்றதுனால இதை கவர்மெண்ட்டே எடுத்து இன்னைக்கு வெளியில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அரசாங்கத்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்படியெல்லாம் வருவாய் வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வருது. எந்தெந்த ரூபத்துல வருது அப்படின்னு பார்த்தா, பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ ஒரு 30 ரூபா மதிப்புள்ள ஒரு மதுபான பாட்டில் அதை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க? அந்த மேனுஃபேக்சர்லேருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. 30 ரூபாய்க்கு பாட்டிலை வாங்கி அந்த பாட்டில் மீது கலால் வரி, ஆயத்திரிவு வரி இதை செலுத்துறாங்க. வேட், எக்ஸைஸ் டியூட்டி இது இந்த ப்ராடக்ட் மேலே போடுறாங்க. எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேட்ல பங்கு எடுத்துக்கும். இது ஜிஎஸ்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இந்த டாக்ஸ் போக, இந்த டாக்ஸை எங்க டிபார்ட்மெண்ட் கட்டணுமோ அங்கே கட்டிடுவாங்க. டாக்ஸ் போக அந்த சரக்கானது இங்கே கடைகளுக்கு கொண்டு செலுத்தப்படும். கடைகளுக்கு போன பின்னால் மக்கள்கிட்ட அது 140 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 140 ரூபாய்க்கு மேலே ஒரு 10 ரூபா வாங்குறாங்க, அது தனி கணக்கு, அதை பற்றி பார்க்க வேணாம். இந்த அஃபிஷியலாக அவங்க எம்ஆர்பின்னு ஒட்டக்கூடிய அந்த 140 ரூபாய் 130 ரூபாயோ இது மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணுறாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு வரியா ஒரு வருமானம் போகுது, வரி போக மீதி கொள்முதல் விலை வரி போக மீதி இருக்கக்கூடிய பணம் அரசுக்கு வருவாய். இதுதான் இதனுடைய சைக்கிள். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டாஸ்மாக் மூலியமா 50% சரக்கு ரெக்கார்ட்ல வருது. மீதி 50% இப்போ நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த வரியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ் இங்க கொண்டு வர்றோம். இப்போ என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி பாட்டில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த 1 கோடி பாட்டில்ல 50 லட்சம் பாட்டில்கள் பேப்பர் ரெக்கார்ட்ல இருக்கும். அந்த ரெக்கார்ட்ல வருது. அதாவது எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறாங்க, வேட் கட்டுறாங்க, கவர்மெண்ட் கஜானாக்கும் அந்த பணம் வருவாய் போய் சேருது. இது 50%. மீதி 50% இந்த பிளாக்ல வருதுன்னு சொன்னோம்ல, அந்த பிளாக்ல வர்றது அரசுக்கு கணக்குல காட்டப்படலை. அரசுக்கு காட்டப்படலை, ஆனா அந்த சப்ளையர்ஸ்க்கு அதுக்கான பணம் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த 30 ரூபாய்க்கு பாட்டிலை வாங்குறாங்க. 30 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பாட்டில அந்த வேட்டு தான் நம்ம கட்ட போறது இல்லையே, எக்ஸைஸ் டியூட்டியும் கட்ட போறது இல்லையே, எந்த கணக்குலையும் கொண்டு வர போறது இல்லையே, அதையும் ஒயின் ஷாப்புக்கு கொண்டு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் அப்படின்பது இந்த டாக்ஸ் வகைராலையும் இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் கவர்மெண்ட் கஜானாக்கு போகுது. இதுக்கு அதே தொகை இப்போ 1 கோடி ரூபாய் சேல்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு, 50 லட்சம் ரூபாய் தனியாருக்கு. யாரு அந்த தனியார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இப்ப இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தலைமையிலான இந்த குரூப், அது யாரு என்ன ஏது அப்படின்றது வரும். ஏன்னா அவர் தனி நபர் இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4830 ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னா, இந்த 4830 ஒயின் ஷாப்ல இந்த பணம் பரிவர்த்தனையை சிறப்பா செஞ்சு கொடுக்கறதுக்காகவே 2000 பேருக்கு மேல பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. சரி, இது ஒரு வகையான ஸ்கேம் அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா அப்படின்ற விஷயம் நம்ம பேசணும்ல. இந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபாங்கிறது தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் நடக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு நடக்குது. அட 10 ரூபா, இந்த அன்னியன் படத்துல சொல்ற மாதிரிதான், 5 ரூபா திருடினா தப்பா, 5 பைசா திருடினா தப்பா அப்படின்னா, 5 பைசா திருடினா தப்பு இல்லை. 5 பைசாவா 5 லட்சம் பேர் திருடினா, 5 பைசாவா 5 லட்சம் பேர் 5 கோடி தடவை திருடினா அப்படின்ற மாதிரி 10 ரூபாயா ஒவ்வொரு நபர்கிட்டையும் பிடுங்கும்போது அது பெரிய அமௌண்ட்டா தெரியல. அப்போ இங்க இந்த வருவாய் ஒரு ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது வருவாய் இல்லப்பா, இது டிரான்சாக்ஷன் டர்ன் ஓவர்.
அப்போ இவ்வளவு அமௌண்ட் சேல்ஸ் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 1.33 கோடி பாட்டில் சேல்ஸ் ஆகணும். அப்போ 1 கோடின்னு நம்ம கலெக்ட் பண்ணா கூட 1 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னா 10 கோடி ரூபா ஒரு நாளின் அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல வரக்கூடியது. ஒரு நாளைக்கு 10 கோடி அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி? ஒரு வருஷத்துக்கு 3600 சொச்ச கோடி. ஒரு வருஷத்துக்கு இந்த 10 ரூபாயா கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 3600 சொச்சம் கோடி ரூபாய்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையாவே நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். சரி, இது இல்லாம அந்த பார் டெண்டர் விடுவதில் நடக்கக்கூடிய ஊழல், இந்த எம்டி பாட்டில் ப்ரொக்யூர் பண்றதுல, இப்போ சிவா டிஸ்லரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த வலயத்துக்குள்ள வந்திருக்கு. அக்கௌண்ட்லேயே இல்லாம இங்க இருந்து பாட்டில்ஸ் எல்லாம் அங்க போகுது, அங்க இருந்து அவங்க வெளியேற்றுறாங்க. எவ்வளவு பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவங்க எப்படியே ரெக்கார்ட் வச்சுதான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்டோட டீல் பண்றது. நாளைக்கு கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணி அதை ஒரு சயின்டிஃபிக் லாக்கர்ல வச்சு அந்த லாக்கரை பதுக்கி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச அமலாக்கத்துறையினர் அதை திறப்பதற்காக ஐஐடி மாணவர்களிடம் உதவி நாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு செய்தி, அந்த எம்டி பாட்டில் ஸ்கேம். இது இல்லாம இந்த கார்டன் பாக்ஸ், அந்த எம்டி பேக்கிங் பாக்ஸ், இந்த பேக்கிங் பாக்ஸ்லயும் ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப 40 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், 40 வருஷமா நிறுவனம் இருக்கு, வருஷத்துக்கு 45,000 கோடி ப்ராஃபிட் தருது, இல்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. இதுக்கு அதே நிகர் பகுதி வெளியிலையும் போகுது. இதுதான் இப்ப குற்றச்சாட்டு. சரி, இவங்க வெளியில போற அமௌண்ட்டை விட்டுருவோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த 45,000 கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சொந்தமாக டிரான்ஸ்போர்ட்டுக்காக வாகனங்களை வாங்கவில்லை. இவங்க அந்த மதுபான ஆலைகள்ல இருந்து குடோனுக்கு கொண்டு வர்றதும், குடோன்ல இருந்து இங்க கடைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சரக்குகளும் தனியார் வாகனங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் விடப்படுது. இந்த கான்ட்ராக்டும் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபர்களுக்கு தான் கொடுக்கப்படுது. கிலோமீட்டருக்கு 8 ரூபாயா இருந்த ஒரு கான்ட்ராக்ட் இப்போது அது 14-15 ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளில சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஊழல். அதாவது 10 ரூபா தானே அப்படின்னும் போது அது பெரிய ஃபிகரா தெரியல. இப்ப இங்க 10 ரூபா மொத்த டர்ன் ஓவர்லே பாதிக்கு மேல. இது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதன் அடிப்படையில இந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னா அதன் அடிப்படையில எல்லாம் நடக்கல. இப்போ 25 ஆலைகள் இருக்கு. இதுல 3 ஆலைகள் மட்டும் பெனிஃபிட் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய ஆலைகள் கொஞ்சமாவது அவங்க வருத்தப்படுவாங்க தானே. எங்கள்கிட்ட கேட்டா நாங்க பிளாக்ல தரமாட்டோமா, நீங்க அங்கதான் போய் வாங்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். இன்னொன்னு, வேறு கட்சியிலிருந்து நமது கட்சிக்கு வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கா? இவர் நினைச்சா சிஎம் எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், அவருக்குன்னு எந்த புரோட்டோகாலும் இல்லை, அவர் மேமட்ட இந்த தலைமை குடும்பத்துல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கார். இதை பிடிக்காத பல நபர்கள் தான் இவ்வளவு செய்திகளை வெளியே கசிய விட்டு இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ரகசிய செய்திகளும் வெளில உலா கொண்டு இருக்கு. இது இல்லாம இன்னொரு ஸ்கேம் இந்த இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுடைய சரக்கு அதிகமா வாங்குங்க அப்படின்னு ஒரு கேஸுக்கும் இன்சென்டிவ் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பதா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ 48 பாட்டில் சேர்ந்தது ஒரு கேஸ். ஒரு கேஸ்க்கு 75 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் அந்த கம்பெனிக்காரவங்க இன்சென்டிவா ஆஃபர் பண்றாங்க, நாங்கள் டிஸ்கவுண்ட் தர்றோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இவர் நம்ம ஜெகத் ரட்சகன் அவருடைய ஆலையில ஒரு கடந்த 6 மாசமா ஒரு கேஸுக்கு 75 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் இன்சென்டிவ் கொடுத்ததா ரெக்கார்டு இருக்கு. ஆனா அரசாங்கத்துல அதை வாங்கினதா ரெக்கார்டு இல்லை. அப்ப எவ்வளவு டெக்னிக்கலா இதுலதான் அவங்க மாட்டினது ஒன்னொன்னா. அப்போ அவருக்கு போகக்கூடிய அமௌண்ட்டும் பிளாக் தான். இங்க இவங்க பயன்படுத்தக்கூடிய அமௌண்ட், ஏன்னா இங்க கணக்குல வரலையே, 100 பாட்டில் வித்த இடத்துல 50 தானே கணக்குல காட்டுறாங்க, மீதி 50 பிளாக் மணி. உற்பத்தியாளருக்கு பணம் வந்துருது, வித்த இந்த இடைத்தரகர்களும் பணம் எடுத்துறாங்க, அரசாங்கத்துக்கு பணம் போகல. அரசாங்கத்துக்கு நிதி பத்தல, 2000 கோடி கொடுங்க, இப்போ நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதுக்கு நிவாரண நிதி இல்லை, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, இங்க வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிதி வராம ஒரு தனி நபர் இல்ல ஒரு குடும்பம் அனுபவிக்கும்னா எப்படிப்பா அரசாங்கத்துக்கு நிதி பத்தும்? அப்ப கடன் கூடாம என்ன ஆகும்?
இந்த வழக்கை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த அஃபிஷியல் ப்ரெஸ் நோட் வந்ததுக்கு பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வழக்கு செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் தான் இதில் பொறுப்பேற்க வேண்டும். மினிஸ்டர் அவர் தான், அவர் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனால் அவர் மட்டுமே இதில் பிளேயர் இல்லை. அவர் ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு நிலை தான். இவருக்கு மேலும் ஆட்கள் இருக்கிறார்கள், இவருக்கு கீழும் ஆட்கள் இருக்கிறார்கள். எவருக்கு எவ்வளவு தொகை எப்படியெல்லாம் போச்சு அப்படின்றது தான் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனே அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது. இது சாதாரண விஷயமா தெரியலாம். இது முடக்கப்படுவதற்கு, இந்த டாஸ்மாக் நிறுவனமே முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்கு தேவையான இந்த பிளாக் ஃபண்டிங் ஃபுல்லா இந்த ப்ராசஸ் வழியா தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நிறுவனத்திற்கும் சீல் வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. டெல்லி அரசுல நடந்தது போல் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு சென்றதே இந்த மது கொள்கை விவகாரத்துல தான். இதே மாதிரியான ஒரு நிலை தமிழகத்திலும் தொடருமா தொடராதா அப்படின்னு நமக்கு தெரியல. இதை பத்தி செய்தி ஊடகங்கள் விரைவில் வாயை திறந்துதான் ஆகணும். ஏன்னா அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி போகும்போது அன்னைக்கும் மௌனம் காக்க முடியாதுல்ல. அடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது, அபிஷியல் பிரஸ் நோட் வந்தபோது இந்த விஷயத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.